ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்னைக்கு தையலும் கதையும்ல அடுத்த ஸ்டோரி பார்க்கலாம். என்னையோட ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, நான் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு பொய் சொல்லிட்டேன். நிறைய பொய் சொல்லுவோம். சீரியஸ்லி வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூ. ஏன்னா வந்து கஸ்டமரை பொறுத்து ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு சில பொய்கள் வந்து சொல்லுவோம். ஓப்பன்லி நான் சொல்லுவேன், சொல்லுவோம் சொல்லக்கூடாது, மேபி நிறைய பேர் சொல்லாமல் இருக்கலாம். ஆஸ் அ டெய்லராக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் மோசமான பொய். அண்ட் தென் அந்த பொய்க்கு வந்து நான் பயந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கஸ்டமர்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, கொஞ்சம் டிலே ஆனாலும் கொஞ்சம் ஹார்ஷ்னா ஸ்ட்ரிக்டான கஸ்டமர். ஆனால் வந்துட்டு காசு ஒழுங்காக கொடுத்துருவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. நம்ம ப்ளவுஸில் இஷ்யூ இல்லைன்னா அவங்கக்கிட்ட நமக்கு இஷ்யூ வராது. ஆனால் வந்து எக்ஸாக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களும் வந்து கொடுத்தாங்க, நானும் ப்ளவுஸை வாங்கிட்டேன். பெருசாக வந்து டிசைன்ஸுமே இல்லை, ஒரு நார்மல் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நானுமே வாங்கிட்டேன். கட் பண்ணும்போது பிகினராக இருக்கும் போது நான் கட் பண்ணுறது வந்து திங்க் பண்ணி கட் பண்ணுவேன். அகெயின் அண்ட் அகெயின் ஒரு டைம் செக் பண்ணிக்குவேன். ஆனால் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறது, ரெகுலராக கட் பண்ணுறது போக ஆரம்பிச்சிடவும் அது வந்து பயம் விட்டு போச்சு. இது ஸ்டிச்சிங்லேயே கூட ரெகுலராக ஸ்டிச் பண்ணும்போது பயம் இல்லைன்னா மாற்றி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா சைட் ஜாயிண்ட்க்கெலாம் விடுவோம் பார்த்தீங்களா? அது வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்து கொஞ்சம் கரெக்டாக விடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். அந்த மாதிரி தான் அந்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டானவங்க, ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து அவங்க கொடுத்தது கரெக்டாக இருக்கும். அது வந்து சாரீ கிளாத். ஸோ அவங்களுக்கு கம்பல்சரி அந்த சாரீ கிளாத்தில் டிசைன் தேவை. நம்ம அந்த சாரீ கிளாத் தான் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. நான் பார்த்து தான் கட் பண்ணுவேன். அன்றைக்கின்னு பார்த்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். இந்த சைட் ஜாயிண்ட் விடுற இடத்துல எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன். அது ஒரு சேஃப்டிக்கு நான் கட் பண்ணுவேன் எப்போவுமே. அது மற்றவங்கன்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிட்டேன். அப்போவே நான் பயந்துட்டேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போயே பயந்துட்டேன். ஒன்ஸ் வந்து நான் அது சாரீ கிளாத் நம்மக்கிட்ட கிளாத் கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அவங்க ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு அக்கேஷனலாக ஏதோ ஒன்றுத்துக்காக பர்ஃபெக்டாக வந்துட்டு குரூப் சாரியோ சம்திங் ஏதோ செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்களாம் நான் கரெக்டாக தான் போட்டுன்னு வருவாங்க. அவங்க ஹைட் வெயிட் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு. கிளாத் வந்து பத்தலைன்ற ரீசன் சொல்ல முடியாது. செகண்ட் ரீசன், ஏன்னா அவங்களுக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ எனக்கு மட்டும் தான் கிளாத் பத்தலையாங்கிற கொஸ்டின் வரும். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க, சண்டையுமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பயந்துட்டேன் நான். கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னா, கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜும் இல்லாமல் நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெகுலராக கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, ஒரு 4-5 ப்ளவுஸ் தொடர்ந்து கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர். அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் நான். நல்லா ப்ளவுசஸ் வாங்கி ரன் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். நானுமே வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்மளுக்கு மற்றதெல்லாம் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவங்க கொடுத்த டிசைன் வந்து அவங்க கொடுத்த டிசைனுக்கு எனக்கு கிளாத் பத்தாது. ஏன்னா மற்றது இஷ்யூவே கிடையாது எனக்கு. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் ஹேண்ட் வந்துருச்சு, பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே பட்டி கூட எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அது வந்து இஷ்யூவே இல்லை. நமக்கு பிரச்சனையே என்னென்னா, அவங்க வந்து அதில் வந்து டிசைன் கேட்டிருக்காங்க. அந்த டிசைன் தான் ப்ராப்ளம். அதுக்கு கிளாத் பத்தாது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப வேறு ஏதாவது அந்த டிசைன் மாதிரியே ஆல்டர் பண்ணி வேறு ஒரு டிசைன் வந்து பண்ணிட்டேன் நான். பண்ணிவிட்டு பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அது அவங்கக்கிட்டேயும் கேட்கல. ஏன்னா கேட்டாலும் அங்கே உங்ககிட்ட கிளாத் கிடையாது. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சீரியஸ்லி என்கிட்ட கிளாத் கிடையவே கிடையாது. அதுவும் அப்போ வந்துட்டு கொடுத்து ஒரு 2 டேஸில் வாங்க போகிறாங்க அப்படின்னா நான் வெளியிலவும் போக முடியாது. அப்படியே போனாலும் அந்த கிளாத்துக்கு வந்து செட் ஆகாது. சீரியஸ்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து மார்னிங்கே நான் கொடுக்கணுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு பயம் ஹைப்பில் தான் இருந்துச்சு. ஒரு பேர்கிட்ட போயிடும் வெளியே போனால். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு சொன்னாலும் பிரச்சனை, அதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணாலும் பிரச்சனை.
சரின்னு சொல்லிட்டு நானும் வேறு கொஞ்சம் தான் கொஞ்சம் பேட்டர்ன் வேறு மாதிரி வச்சுருந்தேன். அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இல்லை கண்டுபிடிச்சா சொல்லிடலாம், ஹானஸ்ட்லி கண்டுபிடிச்சா சொல்லிடலாம்னு நினச்சிருந்தேன். சரின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணியாச்சு. மறுநாள் வந்து மார்னிங் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எப்பவுமே ரெகுலராக வந்து கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்கன்றதால பர்ஃபெக்டாக இருக்கும், நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதே போல் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எதுவும் சொல்லலை. அமௌண்ட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு எனக்கு. அந்த அமௌண்ட்டை வாங்கினே தவிர அதை அப்படியே வச்சுட்டேன். எனக்கு அப்போ வந்து யூஸ் ஆகுது, அப்போ வந்து பணம் தேவை, ஆனால் நான் அதை எடுக்கவே இல்லை. ஒரு பயம், இவங்க என்ன நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா ரிட்டன் பண்ணிடலாம், ப்ளவுஸும் வச்சுக்கோங்க காசும் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு கஸ்டமர்ஸ்லாம் வரப்போ நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு தான் வந்து கெட்ட பேர், அதனால அது தேவையில்லை, அந்த கெட்ட பேர் வேணாங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். யோசிச்சுட்டு அந்த காசையும் எடுக்கலை, வச்சுட்டேன். அவங்களும் போட்டு போயிட்டாங்க. ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அங்கே அவங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி போச்சுலாம் எனக்கு தெரியாது. பட் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷனை விட அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு மாதிரி திக்னே தான் போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கடவுள்லாம் ப்ரே பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். அது அந்த பிகினிங் ஸ்டேஜா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில எனக்கு. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கடவுளை ப்ரே அது என்னென்னமோ அப்போ ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு தெரில. இப்போ அந்த மாதிரி நடந்தால் கடவுள்லாம் ப்ரே பண்ணுவேன்னு தெரில. இப்படி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு தேவை, கஸ்டமர் தேவைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நான் வந்து கொடுத்தனே தவிர்த்து அவங்கக்கிட்ட நான் எதையுமே சொல்லவே இல்லை. பொய் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணதை நான் சொல்லவே கிடையாது. அது ஒரு பயம், எங்கே நமக்கு கெட்ட பேர் வந்துட போதும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு அப்போ தோணுச்சு. அதாவது ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது நம்மளுக்கு தப்பே தெரியாது, அது நம்ம மேலே தப்பே இருந்தால் கூட தப்புன்னு தெரியாது. இப்போ தப்புன்னு வந்து ரியலைஸ் பண்ணுறேன். இருந்தாலும் அது தப்புன்னு அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு அவங்களும் போட்டு போயிட்டாங்களா, போட்டு போயிருக்காங்க. நான் முதல்ல எனக்கு டவுட்டு, ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருப்பாங்களா, இல்லை வந்துட்டு ஏதாவது சொல்லி அப்படியே வச்சுட்டு வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு ஃபைனலி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே நடந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க ஃபோன் தான் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ப்ளவுஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் பேட்டர்ன் வந்து நான் சொன்னது கிடையாது, ஆனால் இது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கிளாத் இருந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்லாம் வச்சு பிளான் பண்ணி எக்ஸாக்டாக அளந்து தைக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் அந்த அவுட்லுக் கிடைக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியல. ஆனால் எப்படி சொல்கிறது, பதட்டத்தில் செஞ்ச ஒரு வேலையும் பதட்டத்தில் செஞ்ச ஒரு சமையலும் தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ப்ளவுஸ் வந்து அமைஞ்சிச்சு. நான் சொன்னது பொய் தான், ஆனால் அந்த பொய்யுமே அடுத்து நான் ரிவீல் பண்ணவே இல்லை. ஒரு வேளை இப்போ இருக்க மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அப்படி பண்ணேன், அது ஆனால் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிகிட்டே வந்து நான் க்ரெடிட்ஸை வாங்கியிருப்பேன். ஆனால் அப்போ இருந்த திருட்டுத்தனம் வந்து நான் அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டு அப்போ ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஸோ இது மாதிரி நிறைய போய் சொல்லியிருப்பீங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதான் சொல்கிறேன்ல, அந்த பணம் வந்து எனக்கு தேவையாக இருந்தாலுமே எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தைரியமே இல்லை, அவ்வளோ பயம் இருந்துச்சு. பொய் வந்து பெரிய பொய் கிடையாது, ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கும் பயம் இருந்துச்சு, அந்த காசை எடுக்கிறதுக்கும் பயம் இருந்துச்சு. நிறையவே ரொம்பவுமே பயந்துட்டேன் நான். இப்போ யோசிச்சா அது வந்து காமெடியாக தான் இருக்குது. எப்பயுமே வந்து நடக்கும்போது விஷயம் வந்து அந்த ஒரு சீரியஸ்னஸ் அதிகமாக தெரியும். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இல்லைன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு ஃபன்னியாகவே தோணிடும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இஷ்யூ நடந்துச்சு. இந்த ஸ்டோரியில் வந்து நான் சொன்ன பொய் வந்து கொஞ்சம் கம்மியான பொய் நினைக்கிறேன். பெரிய எந்த பொய்லாம் இல்லை, கஸ்டமரை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பொய்லாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்னாலே ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஹியூமன் யாராவது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஆரி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி போடும்போது ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸே தெரியும். அதாவது ஒரு பீடுக்கு, சுகர் பீடுக்கு எத்தனை பீடு விட்டு போடணும், மற்ற 3mm 4mm இந்த பீடுக்கெலாம் வந்து சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் போடணும். அதே மாதிரி செயின் ஸ்டிச்சை ஒட்டி மட்டும் விடக்கூடாது, ஸ்டிச்சிங் போடணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து ஆரி ஒர்க் தெரியாதவங்க ஒரு ஒர்க்கை பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. அதே ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ப்ளவுஸில் இருக்க மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ
என்னதான் மத்தவங்களுக்கு தெரியலனாலுமே, மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு தெளிவாவே தெரியும். அது தப்பு தான் அப்டின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் தப்பு பண்ணிட்டு பொய் சொல்லிட்டேன். அது வந்து எனக்கு அது பாசிட்டிவ் சைட்ல போயிடுச்சு. எல்லா டைமும் அந்த மாரி இருக்குமானா இருக்காது. இந்த ஸ்டோரிய நான் ஏன் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நீங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இதுதான் இது டெய்லரிங்னே சொல்ல வரல நானு. சிச்சுவேஷன்ல நெறைய பொய் சொல்லியிருப்பீங்க. ஈவன் நான் அதிகமா யூஸ் பண்ண பொய் எதா இருக்கும் அப்டின்னா, கிளாத் பத்தல. நீங்க நெறைய டெய்லர் கிட்ட ஏன் வந்து கஸ்டமர்ஸ் நம்ப மாட்டாங்க அப்டின்னா, ஏதாவது கட் பண்ணிட்டு நம்மளது துணி பத்தலன்னு சொல்லிருவாங்களோ அப்டிங்கிற டவுட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, எங்களுக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்ல எங்களுக்கு கிளாத்த வேஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து எண்ணம் கிடையாது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன சொதப்பல் வந்துருச்சு அப்டின்னா தான், அந்த மாதிரி கட்டிங்ல வந்து கிளாத் வந்து பத்தல அப்டிலாம் சொல்லிருவோம். நான் சொல்லியிருக்கேன். ஃப்ராங்காவும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு. பட் அதெல்லாம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம்லாம் வந்து பக்காவா பார்த்து பார்த்து விட்டு, கரெக்ட்டான லெவல்ல மெஷர்மென்ட்ல எடுத்து கரெக்ட்டா வந்து கரெக்ட்டான கிளாத் இருந்தா கூட, அதில எப்படியாவது ஒட்டு போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணி அந்த மாரிலாம் குடுத்துருக்கேன் நானு. அது பிகினிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் பொய்கள்லாம் இருந்திருக்கு. இது மாதிரி நீங்க சொன்ன பொய்கள வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாரி கொஞ்சம் ஃபன்னியான ரொம்ப பொய் சொல்லி அந்த மாரி மாட்டிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. பிசினஸ் வந்து நல்லா போகாது. அந்த அளவுக்குலாம் பொய் சொல்லவும் முடியாது முதல்ல. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்களுக்கும் தெரியும் இப்பலாம் வந்து கிளாத் குடுக்குறது எப்படி இருக்கு, நம்மளது பத்துமா, பத்தாதான்னு இப்போ வந்து எல்லாமே நம்மள விடவே அவங்க நெறைய வந்து ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நெறையவே தெரியும். அந்த மாரி ஈஸியா ஏமாத்த முடியாது. இருந்தாலும் நான் சொன்னது சின்ன பொய்ன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஸ்டோரி இவ்ளோதான். நான் சொன்ன பொய் அதுதான். பட் அந்த பொய்யால எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. மேபி பிரச்சனை வந்ததெல்லாம் நெறைய இருக்கு. இது வந்து அடுத்தடுத்த ஸ்டோரீஸ்ல வந்து நான் வந்து ரிவீல் பண்றேன். இன்னைக்கு ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.